ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சண்டே விலாகுங்க. என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நியூலி மேரீட். ஸோ அவளுக்கு விருந்து ப்ரிப்பரேஷன் தான் பலமாக போய்கிட்டுருக்கு. ஸோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு. நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் இல்லைன்னா மட்டன் இல்லைன்னா கிராப் இல்லைன்னா ஃபிஷ் ஏதாவது ஒரு ஐட்டம் தான் இருக்கும். சம்டைம் 2 ஐட்டம் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இப்போ உள்ள யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், ஷார்ட்ஸாக இருக்கலாம், அவங்க வீடியோஸ்க்காக பண்ணுறாங்களான்னு தெரில, அவ்வளோ ஐட்டங்கள் அட் அ டைமில். அதாவது சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சாம்பாரும் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் வெஜிடேரியனுக்காக வச்சுருக்காங்களா இல்லை வீடியோஸில் நிறைய வெரைட்டிஸ் காட்டணுங்கிறதுக்காண்டி பண்ணுறாங்களான்னு தெரிலங்க. ஆனால் நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்ம இன்கம் தெரியும், இல்லை நம்ம அம்மா அப்பாவோட இன்கம் என்னன்னு தெரியும் இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் லீட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தாலே போதுங்க. ஸோ வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். இல்லை நம்ம இன்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க நான் சொல்ல வர்றது. ஸோ சிக்கன் பிரியாணி ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லெமனை நல்லா ஸ்குவாஷ் பண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதையும் நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு விசில் தாங்க நாங்கள் வைப்போம். அதுலேயே நல்லா வந்து பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் அம்மா தான் மெனு சொல்லியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். பிரியாணி, மீன் வறுவல், சிக்கன் 65, ஆம்லேட், தயிர், மீன் குழம்பு, மாங்காய், வெள்ளை சாதம்.